தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இருளான இரவையும் பகலான வெளிச்சத்தையும் அவர் படைத்தார். இருள் எதற்காக படைக்கப்பட்டதென்றால் இளைப்பாறுவதற்காக இருள் படைக்கப்பட்டது. பகல் வேலை செய்வதற்காக ஆண்டவரால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இரவு நேரங்களில் மனிதன் தீவெட்டிகளையோ அல்லது எண்ணெய் விளக்குகளையோ தான் பயன்படுத்தி கொண்டு இருந்தான். இந்த மின்சாரம் கண்டுபிடித்த பிறகு இரவு நேரம் பகலை போல பிரகாசிக்கிற அளவுக்கு பல மின் விளக்குகள் இயங்கப்பட்டு இருக்கிறது. வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு தைரியம், வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு தெளிவு இருட்டில் இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாகவே இல்லை. நாம் ஒருவரை பார்த்து உங்களுக்கு வெளிச்சம் பிடிச்சிருக்கா இல்லை இருட்டு தான் பிடிச்சிருக்கா என்று நாம் கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஏக மனதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எங்களுக்கு வெளிச்சம்தான் பிடிச்சிருக்கு. இந்த மேற்கண்ட வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது குறிப்பிடும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது புறம்பான ஒரு வெளிச்சத்தை இங்கு சுட்டி காட்டவில்லை. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இருண்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவர் தரக்கூடிய வெளிச்சத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட அனுபவம் என்னன்னா, அவனுடைய பாடுகள், வேதனைகள், மன கஷ்டங்கள், குமரல்கள், வியாதிகள், இழப்புகள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட அனுபவம். இந்த இருண்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.